அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா ஹோமோனிம்ஸ் அண்டு ஹோமோஃபோன்ஸ் 9th ஸ்டாண்டர்ட் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 7th 8th போட்டு முடிச்சாச்சு. வீடியோஸ் பார்க்காதவங்க பல வீடியோஸ் போய் பாருங்கள். 7th பிடிஎஃப்பும் கொடுத்துருக்கேன், 8th பிடிஎஃப்பும் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோக்குள்ளேயும் பிடிஎஃப் இருக்கும். ஃபஸ்ட்டு ஜஸ்ட் ஓவராலாக கவனிச்சுட்டு பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவாக உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஓகே, ஏன் ஸ்டாண்டர்ட் வைஸாக போயிருக்கோம் அப்படிங்கிற நான் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோ சொல்லியிருப்பேன். ஏன்னா கிராமர் 1 பார்ட் ஃபுல்லாக நம்ம முடிச்சாச்சு. ஓகேவா? 2025 சிலபஸ் இங்கிலீஷ் சிலபஸில் கிராமர்னு சொல்லி ஒரு பேரா மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த கிராமர் ஃபுல்லாக நம்ம படித்து முடிச்சாச்சு. கிராமர் பார்ட் போட்டாச்சு, எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு, பிடிஎஃப் கொடுத்தாச்சு, ஜஸ்ட் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. இனி கிராமர் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் ஹோமோனிம்ஸ் அண்ட் ஹோமோஃபோன்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாமே புக்குக்குள்ளே வர்ற எக்ஸசைஸ். ஸோ இதுக்கும் கிராமர்ஸ்க்கும் சம்மந்தமே கிடையாது. இதெல்லாம் புக் பேக் எக்ஸசைஸ், புக்குக்குள்ளே இருக்குது, சிலபஸ்க்குள்ளே இருக்கிறது. ஓகேவா? ஸோ அதனால் நம்ம ஸ்டாண்டர்ட் வைஸாக கம்பல்சரி படித்தே ஆகணும். 6th ஹோமோஃபோன்ஸே கொடுக்கல. 7th முடிச்சாச்சு, 8th முடிச்சாச்சு, இப்போ 9th பார்க்க போகிறோம். ஓகேவா? 9th தான் நிறையா இருக்குது. பட் ஆனால் 7th 8th ஃபுல்லாக படித்ததே நிறைய ரிப்பீட் ஆகும். படிக்காதவோட ஜஸ்ட்டு லிசன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஹோமோனிம்ஸ் அண்டு ஹோமோஃபோன்ஸ் 9th ஸ்டாண்டர்ட் பார்க்க போகிறோம். ஓகேவா? அதே எக்ஸ்ப்ளனேஷன் தான் எல்லா வீடியோவில் சொல்கிறதான். ஹியர் இஸ் த கம்ப்ளீட் கன்ஃபார் ஹோமோஃபோன்ஸ். உங்களோட இதுக்காண்டி ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். ஹோமோஃபோன்ஸ் டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, homophones are words with the same pronunciation but different meaning, origin or spelling. pronunciation மட்டும்தான் ஹோமோஃபோனில் என்ன இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் ஸ்பெல்லிங் டிஃபர் ஆகும், மீனிங் டிஃபர் ஆகும். ஓகேவா? அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழில் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். தமிழ் ஒருவேளை இங்கிலீஷில் புரியலை அப்படின்னா தமிழில் தெளிவாக படிச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த 9th உள்ள ஹோமோஃபோன்ஸ் 9th ஸ்டாண்டர்ட். அந்த 9th ஸ்டாண்டர்டுங்கிற புக்கில் எந்த லெசனுக்கு பின்னாடி அந்த ஹோமோஃபோன் இருந்தாலும் நம்ம உள்ள கொண்டாந்தாச்சு. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் லிசன் பண்ணுங்க. வேர்ட் தமிழ், வேர்ட் டு தமிழ் மீனிங் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அட்வைஸு, அறிவுரை. இந்த அட்வைஸ்னா என்ன, ஆல்டர்னா என்ன, ஆல்டர்னா என்ன, பால்னா என்ன, பவுல்னா என்ன. ஸோ இது தெளிவாக கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணால் போதும். இந்த அட்வைஸ் நமக்கு தெரியும். இந்த அட்வைஸுங்கிற அறிவுரை. இந்த அட்வைஸுங்கிறது என்ன, அறிவுரை கூறு அப்படின்னு அர்த்தம். 2 அட்வைஸ் வித்தியாசம் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஆல்தாருங்கிறது பலிபீடம். பலிபீடம் பேரு அல்தார். ஓகேவா? இந்த ஆல்டருங்கிறது மாற்றம் அப்படிங்கிறது தெரியும். இந்த பாலோட ஏதாவது நம்ம கண்டிப்பா 2 ஏதாவது ஒரு மீனிங் நமக்கு தெளிவா தெரியும். நம்ம யூஸ் பண்ற இங்கிலீஷ்ல தான் கண்டிப்பா வந்துருக்கும். டெய்லி லைஃப்ல நம்ம யூஸ் பண்ற வேர்டா தான் இருக்கும் கண்டிப்பா. ஓகேவா? ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியா இன்னொன்னு சார்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? மாத்தி எழுதாம ஈஸியா என்ன பண்ணிடலாம், ஆன்சரை போட்டுடலாம். ஓகேவா? ஸோ இந்த பால் நமக்கு பதில் தெரியும். இந்த பவுல் சத்தம் கத்து. ஆனால் ப்ரொனன்சியேஷன் பார்த்தீங்கன்னா பால் தான். பட் ஆனால் சத்தம் கத்துதல். இதோட மீனிங் பாருங்க. அடுத்து இந்த பர்த்தையும், இந்த பர்த்துங்கிறது படுக்கை. ரயில்வே ஸ்டேஷன்ல ரயில்வேஸ்ல இருக்கவங்களுக்கு தெரியல தெரியும், பர்த் நம்பர் போட்டிருப்பாங்க, அந்த பர்த்து. இந்த பர்த்துங்கிறது பிறப்பு சர்டிபிகேட், அந்த மாதிரி. ஸோ இந்த பான் நமக்கு நல்லா தெரியும், பிறக்கிறது அப்படின்னு. இந்த பான் அப்படிங்கிறது என்னன்னா சுமந்த, பெற்றிருந்த, பானே அப்படின்னு வருது. ஆனால் ப்ரொனன்ஸ் பண்ணும்போது பான் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். அடுத்து இந்த பை வாங்குறது, இந்த பை ஆல், இந்த பைங்கிறது போய் வா அப்படிங்கிற அர்த்தம். இது நமக்கு தெரியும், ஒன்றும் இது இல்லை. இந்த கேஸ்ட் என்னன்னா ஓட்டளிக்கிறது, கேஸ்ட் ஓட்டிங். இந்த கேஸ்ட்ங்கிறது ஜாதியை குறிப்பிடுறது. இந்த கேன்வாஸ்ங்கிறது துணி, இந்த கேன்வாஸ்ங்கிறது பிரச்சாரம். இது தெரியும். இந்த செல்லுங்கிறது நம்ம சயின்ஸ்ல படிச்சிருப்போம். இந்த செல்லுங்கிறது விற்கிறது. இந்த சீரியலுங்கிறது தானியம், இந்த சீரியலுங்கிறது தொடர் இணைப்பு. இல்லது அப்படின்னா நான் என்ன சொல்றது, இந்த சீரியல் தொடர் நிகழ்ச்சி இருக்கிறதே அதுவும் சொல்லலாம். 7th 8th நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா? இந்த கார்டு அப்படிங்கிறது இசைக்கூட்டு. இந்த கார்டு அப்படிங்கிறது கயிறு அல்லது அட்டை. இந்த கார்டு தெரியும். ஓகேவா? இந்த CARD அட்டை, ரேஷன் கார்டுன்னு சொல்லலாம். இந்த கார்டு கயிறு. இந்த CHORDங்கிறது கார்டுனா செகண்ட் மியூசிக் கிளாஸ் போறவங்களுக்கு தெரியும் அந்த கார்டுங்கிறது என்ன அப்படின்ட்டு. ஸோ அதுல இது தெளிவா வரும், இசைக்கூட்டு அப்படிங்கிறது. இது கோர்ஸ், இது கோர்ஸ், இது கோர்ஸ். எல்லாம் ஒரே மாதிரி இருக்கா? ஃபர்ஸ்ட் கோர்ஸ் கரடு முரடான. இந்த கோர்ஸ் இன்ஜினியரிங் கோர்ஸ், மெக்கானிக்கல் கோர்ஸ், அது நமக்கு தெரியும். இந்த கோர் கோர் கண்டென்ட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கதையோட மைய கருத்து என்ன அப்படிம்பாங்களா, அந்த கோர். இது காப்ஸ், காப்ஸ் போலீஸ் காப்ஸ் தெரியும் இல்லையா, இந்த படை, இது நமக்கு ஒரு தெரியும். இந்த காப்ஸ் கருத்துனா பிணம் அல்லது சவம் அர்த்தம். இந்த கியூங்கிறது வரிசை, இந்த கியூங்கிறது குறிப்பு. மறந்துடாங்க. ஸோ இந்த அசெண்டிங் டிசெண்டிங் அந்த டிசென்ட், இது கீழே இறங்குதல். இந்த டிசென்ட் ஒத்துக்கொள்ளாத, ஒத்துக்கொள்ளாத. இந்த டியூ பனித்துளி,
இந்த டியூ வந்து தவணை முறையில் கட்டுறது. ஓகேவா? அடுத்து இந்த டிஸ்கிரியேட் வந்து வெவ்வேறான, இந்த டிஸ்கிரியேட் வந்து அறிவு கூர்மை அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் 7th 8th வரவே இல்லை. 9th தான் டிஃபிகல்ட்டான வேர்ட்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. டிஸ்கிரியேட்டு, இது டிஸ்கிரியேட். அடுத்த டிவர்ஸ், யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி அப்படின்னாலும் அந்த வேறுபட்ட அப்படிங்கிறது. இதுல டிவர்ஸுங்கிறது நிறைய, பலன்னு அர்த்தம், நிறைய இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்த டியூவல் சிம் தெரியும் இல்லையா, இரட்டை. இந்த டியூவல் வந்து இருவர் இடை சண்டை, மீனிங் பார்த்துங்க, இருவர் இடை சண்டை. ஓகேவா? அடுத்த ஃபீட், பாதங்கள். இந்த ஃபீட் வந்து திறனை வெளிப்படுத்துதல், திறனை வெளிப்படுத்துதல். இந்த வவுல் 7th 8th படித்தோம், ஒரு வகை பறவை இது. இந்த வவுலுங்கிறது, இந்த ஃபவுலுங்கிறது துர்நாற்றம், துர்நாற்றம் இல்லை. அதே சமயம் இந்த ஃபவுல் வந்து என்ன சொல்றது, கேம்ஸ்ல விளாடுறோம்ல ஃபவுல், அதாவும் இருக்கலாம். ஓகேவா? ஓகே. அடுத்த இந்த கில்ட்டுங்கிறது தங்கப்பூச்சி. இந்த கில்ட்டுங்கிறது கில்ட்டியா ஃபீல் பண்றேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது. ஓகேவா? இந்த ஹேருங்கிறது முடி, இந்த ஹேருங்கிறது முயல், இந்த ஹேருங்கிறது வாரிசு. ஓகேவா? மறந்துடாதீங்க. இந்த ஹேர்டுங்கிறது கேட்கறது, இந்த ஹேர்டுங்கிறது ஆட்டு சந்தை மாட்டு சந்தைமாங்களே அது. இந்த ஹியருங்கிறது பக்கத்துல, இந்த ஹியருங்கிறது கேட்கறது, சாங் கேட்கறதுக்குல இது. இது இன்கிறது உள்ள, இந்த இன்கிறது சாவடி சத்திரம் அந்த மாதிரி இடம். இந்த நோங்கிறது தெரியும், இந்த நோங்கிறது இல்லை. இந்த லெசனுங்கிறது பாடத்துல படிக்கிற லெசனு, இந்த லெசனுங்கிறது குறைத்தல், லெசன் குறைத்தல். ஓகேவா? அடுத்து இந்த லாஸ்ட்டுங்கிறது இழக்கிறது, இந்த லாஸ்ட்டுங்கிறது கடைசி தெரியும். இது மேல் ஃபீமேல் நமக்கு தெரியும், இது மெயில் தெரியும். ஓகே. மாரல் ஸ்டோரி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம், ஒழுக்கம். மாரல் அப்படிங்கிறது மன உறுதி, இந்த இடத்துல மாரல் ஆனா இ ஆட் ஆயிருக்கும், மன உறுதி. நன்கிறது இல்ல, இங்க நன்னுங்கிறது கன்னியாஸ்திரி. பேல் அப்படிங்கிறது பேல் கிரீன் அப்படின்னு சொல்லுவோம், வெளுத்து போறது. இங்க பெயில் அப்படிங்கிறது வாலி அல்லது கலன் அப்படின்னு சொல்லலாம். இங்க பர்சனல் அப்படிங்கிறது தனிப்பட்ட, இங்க பர்சனல் அப்படிங்கிறது அலுவலர். இது நம்ம நிறைய கன்ஃபியூஷன் ஆகும் இந்த இடத்துல. இந்த நம்ம இங்கிலீஷ் பேசும்போது எழுதும்போது ஒரு பயங்கர பர்சனல் அப்படிங்கிறது இந்த ஏஎல் வந்தா என்ன, இஎல் வந்தா பாருங்க. ஏஎல் தான் தனிப்பட்ட அப்படிங்கிற மீனியை குறிக்குது, இஎல்ங்கிறது அலுவலர். ஓகேவா? பிளேன் உங்களுக்கு தெரியும், ஏர்பிளேன் தெரியும். பிளைன்னா சமதளம், இது தெரிஞ்சிருக்கும். பிரின்சிபால் முதல்வர், பிரின்சிபல் கொள்கை. ரெஸ்ட்டுங்கிறது ஓய்வு, இந்த ரெஸ்ட்டுங்கிறது ரெஸ்ட் வாட்ச்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான் மல்லுக்கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அதான் மணிக்கட்டு. அதான் இந்த ரோலுங்கிறது ரிஜிஸ்டர் நம்பரு, இந்த ரோலுங்கிறது கதாபாத்திரம். இந்த செயலுங்கிறது பயணம் செய்யறது, இந்த செயலுங்கிறது விற்கிறது. இந்த சம்முங்கிறது சில, இந்த சம்முங்கிறது கூடுதல். இந்த ஸ்டேஷனரிக்கு நிலையான, ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் நிலையான. இந்த ஸ்டேஷனரிங்கிறது ஸ்டேஷனரி பொருட்கள் வாங்குற ஸ்டேஷனரி. இந்த ஸ்டோரிங்கிறது கதை, இந்த ஸ்டோர் அப்படிங்கிறது மாடி, அடுக்கு மாடி, ஒய் வருது, ஸ்டோர் ரூம் அப்படின்னு சொல்லுவாங்களே அதுதான். இந்த டெய்லுங்கிறது கதை, இந்த டெய்லுங்கிறது வால். ஓகேவா? இந்த டயருங்கிறது ரப்பர் சக்கரம், இந்த டயருங்கிறது களைப்படைகிறது. ஓகேவா? களைப்படைகிறது. இந்த வீக் அப்படிங்கிறது பலவீனம், இந்த வீக் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ற வாரம், ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் சொல்றோம் இல்லையா அது. ஓகேவா? ஓகே. ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே. அடுத்த இந்த அலவுட் அப்படிங்கிறது அனுமதித்தல், இந்த அலவுடுங்கிறது சத்தமா பேசுறது. இந்த அசன்ட்டுங்கிறது ஒப்பந்தம், பில்லு ஒப்பந்தம், கவர்னர் போடுற அந்த அசன்ட்டு, இந்த அசன்ட்டுங்கிறது ஏறுறது. இந்த பேருங்கிறது வெறுமனையான விஷயம், இந்த பியருங்கிறது பொறுத்து. இதெல்லாம் 7th 8th ரிப்பீட்டட் தான் வந்துட்டு இருக்கு. இந்த போருங்கிறது ஓட்ட போடுறது, இந்த போருங்கிறது வெள்ளை பன்றி போர். அந்த போர் வந்து துளையிடுதல், இந்த போர் வந்து வெள்ளை பன்றி, மறந்துடாதீங்க. அடுத்த இந்த பிரேக் வந்து உடைக்கிறது, இந்த பிரேக் வந்து தடை. ஓகேவா? இந்த கெனான் வந்து பீரங்கி, இந்த கெனான் வந்து சட்டம். புதுசா இருக்கு இந்த வேர்டு, இப்பதான் படிக்கிறோம். கெனான் 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 கேமரா பார்த்துருக்கோம். ஓகே. ஓ, அதனாலதான் நீங்க கெனான் வச்சிருக்காங்க பேரு. ஓகே. இந்த கேரட் வந்து தங்க எடை அழகு, கேரட்னு சொல்லுவோம் இல்லையா அது. இந்த கேரட் வந்து காய்கறி. அடுத்து இந்த சீலிங் வந்து கூரை, இந்த சீலிங் வந்து சீல் வைக்கிறது, முத்திரையிடப்பட்ட டாக்டர் சீல் அதெல்லாம் வைக்கலாம் அது. இந்த சென்ட்டுங்கிறது சதவீதம், இந்த சென்ட்டுங்கிறது அனுப்புறது, இந்த சென்ட்டுங்கிறது வாசனை. இந்த சென்ட்டுங்கிறது என்ன, பர்சன்டேஜ்ல வர சென்ட் இல்லையா அது.
இந்த செக் என்னன்னு பாருங்க, சரிபா செக் பண்ணு அப்படின்னு சொல்றது. இந்த செக் வந்து காசோலை. இந்த சைட்டு வந்து மேலே கூறப்பட்ட அப்படின்னு சொல்லுது. ஆனா இந்த சைட்டுங்கிறது இடம், இந்த சைட்டுங்கிறது பார்க்கறது. காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது காம்ப்ளிமெண்ட் கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பாராட்டு. இந்த காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது பூர்த்தி செய். காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது பூர்த்தி செய். இந்த கவுன்சில் வந்து சபை, இந்த கவுன்சில் வந்து ஆலோசனை வழங்குறது. சிம்பிள் இது வந்து இசைக்கருவி, இந்த சிம்பிள் அப்படிங்கிறது அடையாளம். டெசர்ட் அப்படிங்கிறது பாலைவனம், இந்த டெசர்ட் அப்படிங்கிறது ஒரு இனிப்பு பண்டம். ஓகேவா, இந்த டெசர்ட்ங்கிறது பாலைவனம். இந்த டைங்கிறது இறந்து போறது, இந்த டைங்கிறது சாயம் வண்ணம். இந்த டிசீஸ் நோய், இந்த டிசீஸ் வந்து மரணம் அடைகிறது, மரணம். அடுத்த டிராஃப்ட் வந்து இந்த டிராஃப்ட் வந்து வரைவோலை. இது ட்ரவுட் வந்து பஞ்சம். ஓகேவா, இந்த ஃபேர் வந்து கண்காட்சி அல்லது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபேர் வந்து அமௌண்ட்டை குறிக்கும். அடுத்து ஃப்ளவர், ஃப்ளவருங்கிறது நமக்கு தெரியும் பூ. இது ஃப்ளேவருங்கிறது கார்ன்ஃப்ளவர்னு சொல்லுவாங்க இல்லையா, மாவு. இந்த கேட்டுங்கிறது தெரியும் நுழைவாயில், இந்த கேட்டுங்கிறது நடக்கும் முறை. இது ஹெயிலுங்கிறது ஆலங்கட்டி மலை, இந்த ஹேல் அப்படிங்கிறது ஆரோக்கியமான. இந்த ஹேங்கருங்கிறது சட்டமாற்ற அந்த ஹேங்கர். இந்த ஹேங்கருங்கிறது இது ஈஆர், இது ஏஆர், இது விமானம் தங்கும் இடம். இது ஹீல், ஹீலுங்கிறது பாதம். இந்த ஹீலுங்கிறது குணமாகிறது அப்படின்னு சொல்லுவாங்க, குணமாகிறதுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த ஹோல் அப்படிங்கிறது துளை, இந்த ஹோலுங்கிறது முழுமையான. இந்த நைட்டுங்கிறது போர் வீரன், இந்த நைட்டுங்கிறது இரவு, இது தெரியும். லேன் கிடந்து, இந்த லேன் அப்படின்னா சாலை, ஃபர்ஸ்ட் லேன், செகண்ட் லேன், அந்த லெஃப்ட் லேன்ல போ, ரைட் லேன்ல போன்னு சொல்லி அந்த லேன். லூஸ் அப்படிங்கிறது தளர்வான, லாஸ் அப்படிங்கிறது தோற்றல். மெயின் அப்படிங்கிறது முக்கியமான தெரியும். இந்த மேன் அப்படிங்கிறது குதிரை கழுத்து மயிர், மேன் குதிரையில இருக்க கழுத்து முடி. மீட் அப்படிங்கிறது சந்திப்பு, இந்த மீட்டுங்கிறது இறைச்சி. இது 7th படிச்சிட்டோம். நியூங்கிறது இது புதுசு, இந்த நியூ வந்து தெரிந்தது, இது தெரியும். ஹவருங்கிறது எங்களுடைய, இந்த அவருங்கிறது மணி, இது தெரியும். பியல் அப்படிங்கிறது சத்தமிடு, பியல் அப்படிங்கிறது தோல் உரி அப்படின்னு அர்த்தம். பீஸ் அப்படிங்கிறது துண்டு, இந்த பீஸ் அப்படிங்கிறது அமைதி, பீஸ்ஃபுல் அமைதி. பிரே அப்படிங்கிறது பிரார்த்தனை, இந்த பிரேங்கிறது இறை. இது 7th படிச்சிட்டோம். குவைட்னா அமைதியாரு, இந்த குவைட்னா முழுமையான அப்படின்னு அர்த்தம். ரைட் அப்படிங்கிறது உரிமை, இந்த ரைட்டுங்கிறது சடங்கு. ஓகேவா, ரைட் சடங்கு. ரூட் வேறு, இந்த ரூட் வந்து வழித்தடம். இந்த சி வந்து பார்க்கறது, இந்த சி கடல், இது தெரியும். ஸ்டேர் அப்படிங்கிறது மாடி, ஸ்டேர் கேஸ், அப்பர் ஸ்டேர் சொல்லுவாங்க இல்லையா, மாடிப்படி. இந்த ஸ்டேருங்கிறது முறைத்து பார்த்தல். ஓகேவா, இந்த ஸ்டீலுங்கிறது திருடுறது, இந்த ஸ்டீலுங்கிறது ஒரு மெட்டல் எக் அந்த மாதிரி. ஓகேவா, சப்பா இன்னும் போயிட்டே இருக்கு. ஓகே, இந்த சன்னுங்கிறது சூரியன், இந்த சன்னுங்கிறது பயன் தெரியும். இது டூனா இந்த டூ, இந்த டூங்கிறது அதுவும் கூட. இது வெயிட்டுங்கிறது காத்திரு, இந்த வெயிட்டுங்கிறது எடை. இந்த வெதருங்கிறது இது அல்லது அது அப்படிங்கிறது, இது வெதர் கண்டிஷனை சொல்றது. ஓகே வாடா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் நான் முத. ஓகே, அடுத்த ப்ராக்டிஸ் கொஸ்டின் பாருங்க. இதுல எது கரெக்ட் நம்ம கண்டுபிடிக்கும். சிட் ஹியர் அண்ட் லிசன் டு வாட் ஐ ஹாவ் டு டால் யூ. சிட் ஹியர் அண்ட் லிசன் டு வாட் ஐ ஹாவ் டு டால் யூ. இந்த ஹியர் வருமா, இல்ல இந்த ஹியர் வருமா? இந்த ஹியர் கேட்கறது, அப்ப இந்த ஹியர் தான் உட்காருது, இங்க உட்காருன்னு சொல்றது, அப்ப ஏதான் ஆன்சர். ஓகேவா, இது உங்களுடைய வெரிஃபிகேஷனுக்காக ஆன்சர் என்ன கொடுத்துருக்கேன், எல்லாமே கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் இது அப்படியே நம்ம மேல படிச்சதை வச்சு நீங்க செக் பண்ணி பார்த்து ஆன்சரோட ஒப்பிட்டு பார்க்கணும். ஓகேவா, அதே தான் இங்கேயும். எல்லா இடத்துலையும் சென்டென்ஸ்ல பிரேக் கொடுத்து பிரேக் கொடுத்துருக்கேன், ஆன்சர் கொடுத்துருக்கேன். ஓகேவா, எல்லா இடத்துலையும் ஓவரால் இதுல ஒன்னே ஒன்று 8th ஸ்டாண்டர்ட் ஏன் சிலபஸ் வைஸா ஸ்டாண்டர்ட் வைஸா படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, ஹோமோஃபோன்ஸ் தெரியும், ஹோமோனிம்ஸ் தெரியும், ஹெட்ரோனிம்ஸ்னு வச்சிருக்காங்க பாருங்க 8th. இதுக்குதான் ஸ்டாண்டர்ட் வைஸா படிக்கணுங்கிறது. ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம மார்க் லூஸ் பண்ற மாதிரி ஆயிடும். இதுக்கு என்ன வித்தியாசம் பாருங்க, ஒண்ணும் கிடையாது. ஹோமோஃபோன்ஸ்ல ஒரே ப்ரொனன்சியேஷன் தான், ஹோமோனிம்ஸ்லயும் ஒரே ப்ரொனன்சியேஷன் தான், ஹெட்ரோனிம்ஸ்லயும் ஒரே ப்ரொனன்சியேஷன் தான். ஓகேவா, ஆனா இங்க ஸ்பெல்லிங் வேற வேற, இங்க ஒரே ஸ்பெல்லிங். இது நம்ம 7th 8th படிச்சிருப்போம். ஹோமோஃபோன்ஸ்லயும் ஹோமோனிம்ஸ்லயும் ஸ்பெல்லிங் வேற வேற. ஆனா ஹெட்ரோனிம்ஸும் ஹோமோனிம்ஸும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான், ஒரே ஸ்பெல்லிங் தான் இருக்கும். ஆனா ப்ரொனன்சியேஷன் வேற. இங்க மினிட், இங்க மைனூட், சொல்லும் போதே டிஃபரன்ஷியேட் ஆகும். மினிட் அதாவது 6 minutesல வர்றேன் அப்படின்னா, இந்த இடம் பாருங்க மைனூட்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ப்ரொனன்சியேஷன்லேயே டிஃபரன்ஸ் இருக்கதான் ஹெட்ரோனிம்ஸ். ஓகேவா,
ஹோமோஃபோன்ஸ் தெரியும், ஹோமோனிம்ஸ் தெரியும். ஹெட்ரோனிம்ஸ்ங்கிறது ப்ரொனன்சியேஷன்லேயே என்ன இருக்கும், டிஃபரன்ஸ் இருக்கும். ஆனா இங்க ஹோமோஃபோன்ஸ்லயே ஹோமோனிம்ஸ்லயே இருக்கவே இருக்காது பாருங்க. இதுவும் நோ தான், இதுவும் நோ தான், இதுவும் புக் தான், இதுவும் புக் தான். ஆனா இங்க அப்படி கிடையாது. மினிட், இங்க மைன்யூட். ஸோ இதை கேட்டாவும் நம்ம ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? ஓகே, இப்போ எண்டு வந்துருச்சு. ஓகே, ஒரு வழியா முடிச்சாச்சு. 9th தான் இந்த ஹோமோஃபோன்ஸா ரொம்ப அதிகம் போல இருக்கு. ஓகே, இப்போ என்ன பண்றீங்கன்னா, இந்த பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஓகேவா? அதை டவுன்லோட் பண்ணிட்டு ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிற எல்லாத்துக்கும் அனுப்புங்க தயவு செஞ்சு. ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு இப்படி ஒரு சேனல் இருக்கு அப்படின்னு சொல்லணும் எல்லாத்துக்கும், அப்பதான் தெரியும் இல்லையா? ஸோ மெட்டீரியல் தேடுறது, நம்மளை வந்து எவ்வளோ சிலபஸ் மாற்றி எவ்வளோ கஷ்டப்படுதுன்னா நமக்கு தெரியும். அதுக்காக தான் இவ்வளவு ஸ்டாண்டர்டைஸாக எடுத்து மெட்டீரியல் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி படிங்க, எல்லாத்துக்கும் அனுப்புங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.